இனிய காலை வணக்கம் மாணவர்களே. இப்ப நம்ம ஒரு கருத்தை உருவாக்க போறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கணக்கு படத்துல எப்படிங்க டீச்சர் கருத்து உருவாக்குறது எப்படி நம்ம பாப்போமா? இரண்டு எண்கள் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒப்பிட போறோம். நீங்க இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன கட்டங்கள் பாருக்கு? 1, 10, 100, 1000ங்கள்ல எண்கள் கொண்ட 4 மாணவிகளும் இன்னொரு குழுவில் அதே மாதிரி 1, 10, 100, 1000 கட்டங்கள இருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு எண்ணையா அழைத்து அவங்க சமமா இருக்காங்களா இல்லையா நம்ம என்ன செய்ய போறோம்? ஒப்பிட்டு பார்க்க போறோம். இப்ப இதுல நம்ம எங்க இருந்து போகணும்னா 1000ங்கள்ல இருந்து போகணும். போவோமா? 1000ங்கள் முன்னோக்கி வாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. பாருங்க எத்தனை 1000ங்கள் பாருக்காங்க? 7 1000ங்கள் இருக்காங்க. இவங்க சமமா இருக்காங்களா வேற வேற இருக்காங்களா? அதனால அவங்கள நம்ம ஒப்பிட முடியாது. அவங்க அப்படியே அங்கே இருக்கட்டும். அடுத்து என்ன எண்கள் பாருக்கு? 100கள். அடுத்து யார் வரணும்? 100கள். 100கள் போங்க. 100கள் பாருங்க. 100கள் எத்தனை 100கள் இருக்கு ரெண்டு பக்கமேவும்? இப்ப இந்த எண்ணை நம்ம ஒப்பிட முடியுமா? அதான் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த இலக்கத்துக்கு போவோம். அடுத்த இலக்கம் என்னது? 10கள். 10கள் வாங்க. எத்தனை 10கள் இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமேவும்? அப்ப 7 1000ங்களும் சமமா இருக்காங்க. 100களும் 4 100கள் சமமா இருக்காங்க. 10களுமே 7 10கள் சமமா இருக்காங்க. இப்ப நம்ம யாரை அடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்? 1கள். 1கள் வாங்க பாப்போம். இவங்க எண்கள் என்ன? எத்தனை 1கள் இருக்கு இந்த பக்கம்? 8 1கள். இந்த குள்ள எத்தனை 1கள் இருக்கு? 2 1கள். 8 1கள் 2 1கள். இப்ப நம்ம ரெண்டு எண்ணையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒப்பிட்டு பார்த்துட்டோம். இப்ப இதுல எது பெரிய எண்ணை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 1000 100 10 மூன்றுமே சமமா இருக்கு. ஆனா 1கள் மட்டும் இல்ல. அதனால நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ணோம். இப்ப 8 பெரியதா 2 பெரியதா? அப்ப இதுல பெரிய எண் 7478. இப்ப இதுல நம்ம இரண்டே எண்களை தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எண்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரியான எண்கள் வந்தா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த இலக்கத்துக்கு போய் நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இது ரொம்ப ஒரு கருத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம். இந்த கருத்தை நீங்க தான் உருவாக்கிருக்கீங்க. நீங்க செஞ்ச செயல்பாடு மூலமா தான் நம்ம இந்த கருத்தை உருவாக்கி இருக்கோம். நன்றி மாணவர்களே. பங்கேற்றமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள்.